சேஃப்டி பின்னை வச்சு ரவுண்ட் ஷேப் மேட் நம்ம போட போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு 2 கலரில் நான் துணி எடுத்திருக்கேன். இந்த துணி வந்து கொஞ்சம் மொத்தமாகவும் இது கொஞ்சம் மெலிசாகவும் எடுத்திருக்கேன். இப்போ 2 துணியும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் சமமாக வந்து எடுத்துக்கலாம். ரெட் இவ்வளோ தான் இருக்குது, அதனால் நான் அந்த துணியை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். திரும்ப வேணுங்கும் போது ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எடுக்கும்போது சமமாக தான் எடுக்கணும். பாருங்கள், 2 துணி நமக்கு வந்து சமமாக இருக்குது. இப்போ இந்த எண்டு இருக்குது இல்லையா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு விட்டுட்டு நம்ம இங்கே வந்து 2 முடிச்சு போட்டுக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கேப் வந்து நடுவில் இருக்கணும். இந்த இடத்துல வந்து நம்ம 2 முடிச்சு போட்டுக்க போகிறோம். நல்லா டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து நடுவில் கேப் இருக்குது. இப்போ இன்னொரு எண்ட் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம சேஃப்டி பின்னை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த வந்து பிளாக்கை விட்டுட்டு ரெட்டில் மட்டும் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா பிளாக் வந்து நமக்கு உள்ளே வரப்போகுது, ரெட்டு தான் வந்து மேலே வரப்போகுது. அதனால் இதில் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருந்தால் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், பிளாக் கலர் துணி வந்து நம்ம இப்படி விட்டுட்டு ரெட்டை தான் நம்ம வந்து நாட் போட போகிறோம். நடுவில் கேப் விட்டுருந்தேன் இல்லையா, அந்த கேப்பில் விட்டுட்டு பாருங்கள், இப்படி முடிச்சு போட்டுக்கணும். பிளாக் வந்து இப்படி உள்ளே வரும், ரெட்டு மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த பிளாக் கலர் துணி வந்து நமக்கு அப்படியே தொடர்ந்து உள்ளே வந்துட்டே இருக்கும், அவ்வளோதான். பாருங்க, நம்ம வந்து பாதி ரவுண்ட் வரைக்கும் செஞ்சிட்டோம். இந்த பிளாக் கலர் துணி வந்து நமக்கு அடியில் உள்ளே வந்துடும், ரெட்டுக்கு உள்ளே வந்துடும். ரெட்டு மட்டும்தான் மேலே வரும், பிளாக் வந்து தெரியாது. பாருங்க, நம்ம இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம செஞ்சாச்சு. இப்போ இந்த ரவுண்டை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் நம்ம செஞ்சிருந்தோம் இல்லையா, அதில் வந்து சேஃப்டி பின்னை இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளில எடுத்துட வேண்டியதான். இப்போ வந்து நமக்கு ஒரு ரவுண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ அடுத்த ரவுண்ட் வந்து நம்ம செய்ய போகிறோம். இங்கேருந்து திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த லைன் வந்து செய்ய போகிறோம். பாருங்க, 2வது ரவுண்டும் முடிய போகுது. இந்த லைன் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே வந்து நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த லைனை வந்துட்டு இந்த கேப்பில் சும்மா இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளில எடுத்திங்கன்னா இந்த லைன் வந்து ஃபினிஷ் ஆகிடும். தெரிஞ்சிச்சா? இப்போ அடுத்த லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், நான் வந்து 2 லைன் மட்டும் ரெட்டு செஞ்சுட்டேன். 3வது லைன்லேருந்து பிளாக் வந்து செய்ய போகிறேன். இது வந்து உள்ளே நமக்கு வர பிளாக்கு. இப்போ நம்ம வெளியிலையும் பிளாக் தான் வந்து செய்ய போகிறோம். அதனால இந்த ரெட் கலர் துணி இருக்குது இல்லையா, இந்த ரெட் கலர் துணிக்கு பதிலாக பிளாக் கலர் துணி வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து இங்கே ஜாயின் பண்ணணும் இல்லையா, அதனால நம்ம முடிச்சு போட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். வேணா நீங்கள் வந்து ஈஸியாக இருக்கும்
அப்படின்னா நீங்கள் வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த இடத்துல 2 முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைனா இந்த 2 துணி இருக்குது இல்லையா, இதை பாருங்கள், ரெட்டு வந்து கீழே இருக்குது, பிளாக் வந்து மேலே இருக்குது. இப்போது இதை இப்படி ரெண்டாக இப்படி ஆஃபாக மடிச்சிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம லைட்டாக பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த இன்னொரு எண்டை வந்து இந்த பேக் சைடில் இருந்து இந்த ஹோல் வழியாக அந்த பிளாக் கலர் துணியை நம்ம வெளில எடுக்கணும். வெளில எடுத்தோம்னா அந்த இடத்துல வந்து நமக்கு நாட் விழுந்துடும். அவ்வளோதான், நாட் வந்து விழுந்துருச்சு. இப்போ இந்த பிளாக் கலர் கிளாத் இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு இங்கே சேஃப்டி பின்னை இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மொத்தமாக நான் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தி உள்ள கிளாத் எடுத்திருக்கேன் இல்லையா, இது வந்து உள்ளே வர மாதிரி, அப்போ தான் நமக்கு வந்து லைன் பை லைனாக தெரியும். இப்போ நம்ம இந்த மெலிசா எடுத்திருக்க இந்த பிளாக் வந்து மேலே நம்ம வந்து நாட் போடுறதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம பிளாக் கலர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாதி வரைக்கும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோம். இப்போ நம்ம செய்கிறோம் இல்லையா, நம்ம வந்து இந்த துணியை வந்து உள்ளே விட்டுருக்குறோம். அப்போது இந்த துணி வந்து ஒரு 4 நாட்டு போட்டதுக்கப்புறமா இந்த துணியை அப்பப்போ இழுத்து விட்டு டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அது லூஸாக இருந்துச்சுன்னா இடையில தெரியும், டைட்டாக இருந்துச்சுன்னா தெரியாது. இப்போ நம்ம பிளாக்கே செய்கிறோன்றதுனால உள்ளே நம்ம கொடுத்துருக்குற பிளாக் வந்து தெரியாது. இதே ரெட்டில் பாருங்களேன், இங்கே லைட்டாக தெரியுது. நான் வந்து அப்பயும் இழுத்து விட்டு டைட்டாக தான் போட்டேன். பாருங்க, இந்த மாதிரி நாட்டு போடுறோம் இல்லையா, அப்போ இந்த கலரை இப்படி இழுத்து விட்டுக்கணும். அவ்வளோதான், இப்படி நம்ம செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆக நம்ம செய்கிற நாட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இப்போ பாருங்கள், இப்போ இந்த லைன் இந்த ஒரு கேப்பில் நம்ம ஒரு தடவை நாட்டு செஞ்சோம். ஆனால் இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நம்ம 2 தடவை நாட்டு செஞ்சுக்கணும். அது வந்து எல்லா கேப்லேயும் நம்ம 2 தடவை செஞ்சுக்கணுமா? கிடையாது, அப்படி இல்லை. இந்த மாதிரி இப்படி கர்வ் வருது இல்லையா, அந்த இடத்துல வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா நாட் தேவைப்படும். அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகும், இல்லைன்னா கூட மாதிரி வந்துடும் மேட்டு. இப்போ பாருங்க, நம்ம வந்து ஒரு லைன் நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோம். இப்போ இந்த லைன் வந்து ஜாயின் பண்ணால் தான் இந்த ஃபுல் இது வந்து ஜாயிண்ட் ஆகும். இந்த லைனு, இந்த கேப் இருக்குது இல்லையா, அதில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படி வெளில எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த லைன் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தடுத்த லைன் வந்து செய்ய வேண்டியதான். நம்ம உள்ளே வந்து கொஞ்சம் மொத்தமான துணி கொடுத்ததுனால பாருங்கள், லைனாக தெரியுது பாருங்கள். இதை நான் ஃபுல்லாக செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே செஞ்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து 10 லைன் வந்து மொத்தமாக செஞ்சுருக்கேன். இப்போ இன்னொரு தடவை வந்து ரெட் கலர் செய்யலான் இருக்கேன். இன்னொரு லைன் வந்து ரெட் கலர் செஞ்சுட்டு முடிக்கலான் இருக்கிறேன் மேட்டை. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு கேப்பில் வந்துட்டு ஒரு கேப்பில் நம்ம செய்யும்போது ஒரு நாட் செஞ்சால் போதும். இல்லை ஒரு இடத்துல வந்து நம்ம 2 நாட்டுக்கு கூட ஒரே கேப்பில் செய்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த நாட்டில் வந்து நான் ஒரே ஒரு இது செஞ்சுட்டேன். இருந்தாலும் இப்போ அடுத்த நாட்டுக்கும் இங்கேயும் பாருங்கள் கேப் தெரியுது. அதனால் இன்னொரு நாட்டும் வந்து அதே கேப்லேயே வந்து நான் போட போகிறேன். இந்த மாதிரி இடையில நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப ஜாஸ்தியாகவும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நாட் போட வேண்டாம். அதே அளவுக்கு எக்ஸ்ட்ரா நாட்டே போடாமலும் செஞ்சால் ஃப்ளாட்டாக இருக்காது.
பாருங்கள், இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இந்த லைன் வந்து பாருங்கள், இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், இது வரைக்கும் நம்ம பின்னி முடிச்சாச்சு. இப்போது இந்த 2 லைனையும் நம்ம ஜாயின் பண்ணாதான் இந்த லைன் வந்து இப்படி ஃபினிஷ் ஆகும். இல்லைனா இது தனியாக இருக்கும், இது தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ரெட் கலர் துணி இருக்கு இல்லையா, பிளாக்கெல்லாம் நான் விட்டுட்டேன். இந்த ரெட் கலர் துணியில் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம சேஃப்டி பின்னை இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி வெளில எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்படி டைட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இந்த லைன் வந்து ஜாயிண்ட் ஆகிடுச்சா. இப்போ இந்த துணியை எல்லாத்தையுமே நம்ம வந்து முடிச்சு போட்டுட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், மேட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டுத்தையுமே வந்து 2 தடவை முடிச்சு போட்டுக்கலாம் டைட்டாக. முடிச்சு போட்டுட்டு இதை அப்படியே எடுத்து இப்போ இந்த துணிக்கு மொத்தமாக சேர்த்து ஊக்கு போட்டுட்டேன். இப்போ அந்த கேப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டா முடிஞ்சிருச்சு. பாருங்க, இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. இந்த சைஸ் போதும்னு சொல்லிட்டு நான் வந்து முடிச்சிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைனை வந்து இன்க்ரீஸ் பண்ணவொன்னே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஒரு நாட்டுக்கு ஒரு கேப்பில் ஒரு நாட்டு இல்லாமல் ஒரு கேப்பில் 2 நாட்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அப்பப்போ மட்டும்தான் போடணும். இப்போ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா நாட் எடுத்தீங்க, எக்ஸ்ட்ரா நாட் இப்போ இந்த கேப்பில் 2 நாட் போடுறீங்கன்னா 2 கேப்பில் 1 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்ட்ரா நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப்பில் ஒரு நாட் போட்டுட்டு அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரே கேப்பில் 2 எக்ஸ்ட்ரா நாட் எடுத்துக்கோங்க. இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக வந்துடும் மேட்டு. உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.